என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரவையை வச்சு இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது பார்த்துடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1 கப் ரவை 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தா இது 2 தான் மெயின். வாங்க எப்படி செய்கிறது பார்த்துடலாம். நம்ம 1 கப்பு வெல்லத்தை நம்ம இப்போ கடாயில் சேர்த்துடலாம். இப்போ 1 கப்பு வெல்லத்துக்கு நம்ம 2 கப்பு தண்ணி சேர்க்கணும். இப்போ வெல்லம் கரையிற வரைக்கும் இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். இதில் கம்பி பதம் எதுவும் வரணும்னு அவசியம் கிடையாது. வெல்லம் கரையிற வரைக்கும் மட்டும் இதை நம்ம கிண்டி விடலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் வெல்லம் கரையாமல் இருக்கும். அதையும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ரவை சேர்த்துக்கணும். ரவையை வறுக்கணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் எல்லாம் கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு ரவையை சேர்த்துக்கலாம். இப்போ ரவை நல்லா கட்டி ஆகிற வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விடணும். தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ரவை சுருண்டு வர்ற வரைக்கும் இதை நம்ம கிண்டி விடலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு திடீர்னு அதிரசம் சாப்பிடணும் போல் இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதிரசம் செய்யணும் அப்படின்னா நம்ம அரிசி ஊற வச்சு அதை காய வச்சு அதை அரைச்சி ஒரு 2 நாள் ஊற வச்சு அப்புறமா செய்யணும். ஆனால் இது உடனடியாகவே நம்ம செஞ்சிடலாம். இப்போ ரவை பாதி தண்ணிலாம் இழுத்துச்சு பாருங்கள். இன்னமும் நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள், ரவை எல்லா தண்ணியும் இழுத்து நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இன்னமும் கொஞ்சம் இது கெட்டியாக வரணும். அது வரைக்கும் இதை நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ ரவை தண்ணி எல்லாத்தையும் நல்லா இழுத்து நல்லா கட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இது மாதிரி கடாயில் ஒட்டாத வரைக்கும் நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுக்கணும். இப்போ தண்ணி எல்லாம் நல்லா வற்றிருச்சு. இப்போ கடாயிலையும் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது பாருங்கள். இந்த வரைக்கும் இந்த ரவையை நம்ம வேக வைக்கணும். இப்போ ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரவையை நம்ம இறக்குனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அது ரவை சூடோடு இருக்கும்போதே நம்ம நெய் சேர்த்துடணும். இது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம அதிரசம் மாதிரி ஷேப் பண்ணி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரவையை கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி பிணைஞ்சு விடணும். இப்போ பாருங்கள், கையில் ஒட்டாத மாதிரி நல்லா சுருண்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நம்ம பிணைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதிரச ஷேப்பில் பண்ணி போட்டுடலாம். இப்போ மாவு நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ கொஞ்சம் நெய் கையில் தடவிக்கிறேன். நெய் தடவாமல் இருந்தாலுமே ஒட்டாமல் தான் வரும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சோன்னு மாவு எடுத்துகிட்டு பால் ஷேப்பில் வச்சுட்டு லைட்டாக இப்படி தட்டி விட்டுட்டு நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கலாம். இது எண்ணெயில் பொரிக்கும் போது ரொம்ப மொறுமொறுன்னு பொரிச்சிடக்கூடாது. ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடணும். ரவையை ஆல்ரெடி நம்ம வேக வச்சு தான் வச்சுருக்கோம். அதனால் ரொம்ப மொறுமொறுன்னு பொரிச்சு எடுக்காமல் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுமே நம்ம எடுத்துடணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம தட்டி வச்சுட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். நான் பொரிக்கிறதுக்கு எண்ணெயை ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சு அதிரசத்தை போட்டு எடுத்துடலாம். இது ரொம்ப மொறுமொறுன்னு பொரிச்சிடாமல் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுமே நம்ம எடுத்துடணும். அதான் மெயின், இல்லைன்னா மொறுமொறுன்னு ஆயிரும். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு. இன்னொரு பக்கம் நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். இப்போ ரவா அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரசான்ஸ் ஹோமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்போனா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய வீடியோ நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய எம்மியான ரவா அதிரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே போல் மீதி இருக்கிற மாவையும் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம்.